மலையக மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை தற்போது நிறைவேறியிருக்கு. இந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றும் மக்களினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமா? இப்போது சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள், அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்க விஷயங்கள், கம்பெனி தரப்புல கூறப்பட்டிருக்க விஷயங்கள் ரெண்டும் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? சிறிது காலம் முன்னோக்கி போனா இலங்கையினுடைய வரலாற்றுல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை எப்படி அரசு கையாண்டு இருக்கிறது? தற்போது இருக்கின்ற தொழிற்சங்கங்களும் அரசும் அந்த வரலாற்று பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா? இப்படியான பலதரப்பட்ட கேள்விகளோடு இந்த ஒரு காணொளி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போனேஸ். மலையக மக்களினுடைய ஒரு நாள் சம்பளம் 1040 ரூபாவா என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அதிகரிச்சிருக்கு. இதனுடைய உண்மை நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 900 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் 140 ரூபாய் அவர்களுடைய வாழ்க்கை செலவின் அடிப்படையில நம்ம சம்பள நிர்ணய சபை நிர்ணயிக்கப்பட்டு ஒரு 140 ரூபாய் அதிகரித்து 1040 ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகை நாள் சம்பளமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடிய இறுதியாக நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையின் பிரகாரம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. இந்த வாக்கெடுப்புல 11 வாக்கெடுப்புகள் சாதகமாகவும் 8 வாக்கெடுப்புகள் பாதகமாகவும் அமைய இந்த சம்பளம் அப்படிங்கிற ஒரு 1000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்ட ஒரு கோரிக்கையாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் இன்னும் ஒரு நாட்கள்ல கெசட்ல வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் இப்படி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயமும் சமூக வலைத்தளங்கள்ல அது சொல்லப்பட்ட ஒரு மணித்தியாலங்களுக்குள்ளவே இன்னொரு தகவலும் பரவப்பட்டது. அதாவது 13 நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரப்பப்பட்டிருந்தது. இந்த ஒரு விஷயத்தினுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும் போது கம்பெனிகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 13 நாள் தான் நாங்க வேலை தருவோம். அதாவது அடிப்படை சம்பளம் 900 ரூபாய், இந்த 1040 ரூபாய் கொடுப்பமாக இருந்தால் மலையக மக்களினுடைய அந்த வேலை நாட்கள் 13 நாளாக மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பரவலான கேள்வி எல்லாரும் மத்தியிலையும் இருக்கு. முதலாவதாக இப்படி ஒரு வேலை நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 13 நாட்கள் தான் வேலை நாட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மக்களினுடைய அந்த சம்பள தொகை 13,000 என்ன செய்யப்படும் சொன்னா மட்டுப்படுத்தப்படும். ஒரு அளவு சராசரியா 13,000 அப்படிங்கிற அளவுக்குள்ள கட்டுப்படுத்தப்படும். இந்த ஒரு 13,000 தொகை கடந்த சம்பளத்தை விட, அதாவது ஏற்கனவே நடைபெற்ற அந்த கூட்டு ஒப்பந்தத்தினுடைய பிரகாரம் நமக்கு கிடைத்த சம்பள தொகையை விட இது என்ன செய்யுதுன்னா ரொம்பவே குறைவா இருக்கு. ஆகவே இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்படிதான் கம்பெனிகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனிகள் இதையும் தாண்டி மலையக மக்களுக்கு வழங்குகின்ற சலுகைகள்லாம் இல்லாமக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதோட கூட்டு ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஆனா இது அப்படியே இப்போ இந்த கூட்டு ஒப்பந்த தொழிற்சங்கங்களும் அரசும் இதை எப்படி சொல்றாங்கன்னா இந்த 13 நாள் வேலை நாட்கள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமாகாது, இதை நாங்க இல்லாம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த 13 நாள் வேலை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது நடக்குமாறுதா இந்த கூட்டு ஒப்பந்தத்தை விட மிகப்பெரிய ஒரு பாரிய இழப்பை மலையக மக்களாகிய நாம சந்திக்க வேண்டி இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரம். இந்த மலையகத்தினுடைய சம்பள பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 2002ஆம் ஆண்டுல இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 2002ஆம் ஆண்டு மலையக மக்களினுடைய சம்பளம் எவ்வளவு அதிகரிக்குதுன்னு சொன்னா 121 ரூபாய் அடிப்படை சம்பளமா என்ன செய்யுதுன்னா அதிகரிக்குது. இது நாட்சம்பளமா எவ்வளவு அதிகரிக்குதுன்னு சொன்னா 147 ரூபாவா நாட்சம்பளம் அதிகரிக்குது. இதே 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் பிரகாரம் அடிப்படை சம்பளம் 500 ரூபாயும் நாட்சம்பளமாக 730 ரூபாயும் அதிகரிக்குது. இதுதான் இதுக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதுல தான் இப்போது என்ன செஞ்சிருக்காங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த தொழிற்சங்கங்கள், அதாவது தொழிற்சங்கங்கள் 1000 ரூபாய் கேட்கும் போது கம்பெனிகள் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணிகளை தான் முன்வைக்கிறாங்க. ஒன்று, உற்பத்தி குறைவடைந்துட்டு இருக்கு, அதே மாதிரி செலவினங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான காரணிகளை முன்வைக்கிறாங்க. இது தொடர்பா உண்மையிலேயே நம்ம தேடி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அவங்க எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேடணும். ஆனா இந்த தொழிற்சங்கங்கள் இதுவரைக்கும் இது விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆய்வுக்கு இதை உட்படுத்தல அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வினுடைய அறிக்கை சொல்லுது. கம்பெனிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உண்மையிலேயே அவங்க உற்பத்தி குறைவடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது 2005ஆம் ஆண்டு மலையகத்தினுடைய இந்த தேயிலை உற்பத்தி அப்படிங்கிறது 149.1 மில்லியன் கிலோகிராமாக இருந்திருக்கு. இது அப்படியே 2017ஆம் ஆண்டு பார்க்கும்போது
103.0 மில்லியன் கிலோகிராமா குறைவடைந்திருக்கிறது. ஆகவே அவங்க சொல்ற காரணி சரி. முதலாவது அவங்க சொல்றது இந்த உற்பத்தி வந்து குறைவடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உற்பத்தி குறைவடைய செலவினம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த முகாமைத்துவத்துல இருக்க பிரச்சனைகள் அப்படிங்கறத இதுவரைக்கும் யாரும் அடையாளப்படுத்தல. அந்த தோட்டங்களை சரியா பராமரிக்கல. நிறைய தேயிலை செடிகள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் காடுகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த உற்பத்தி குறைவடைகிறதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இது தொடர்பா ஒரு ஆய்வு ஒன்று முன்வைத்து, அதாவது விஞ்ஞான பூர்வமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு கம்பெனிகளுக்கு இது தெளிவுபடுத்தினா மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது இன்னொருத்தர் சொல்றாரு, ரொசான் ராஜதுரை அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மலையக மக்களுக்கு இந்த சம்பளத்துல கொடுக்க முடியாது. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் போது இலங்கையினுடைய இந்த நாளுக்கான கிலோகிராம் கொழுந்தெடுக்கக்கூடிய அந்த கிலோ வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கென்யாவுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்கணுமா இருந்தா 38 கிலோகிராம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது இலங்கையில அந்த ஒரு இது வந்து தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இதன்படி ஒரு 18 கிலோ எடுத்தா போதுமானது அப்படின்னு இருக்கு. ஆகவே இந்த இலங்கை வாழ் இந்த தேயிலை தொழிலாளர்களுக்கு வந்து இலங்கை இந்த கம்பெனிகள் வந்து சலுகைகள் கொடுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனால இந்த சம்பள கொடுப்பனவை அதிகரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் தற்போது இந்த இலங்கையினுடைய சம்பள நிர்ணய சபை தலையிட்டு இலங்கையில வந்து இந்த சம்பளம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. தற்போது அறிவிக்கவும் பட்டிருக்கு. இது கெசட் மட்டும் தான் வெளிவரல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்பவும் கம்பெனிகள் சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கு நாங்க உடன்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுது. ஆனா தொழிற்சங்கங்கள் சொல்லுது இல்ல இது வந்து நடைமுறை சாத்தியமாகிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது அப்படியே பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு பின்னோக்கி 1996 ஆண்டு அதே மாதிரி 82ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியதா இருக்கு. இந்த காலப்பகுதியிலும் இலங்கையினுடைய மலையக மக்களினுடைய இந்த சம்பளம், பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவது சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களுடைய காலப்பகுதியில பிரேமதாஸ் அவர்கள் ஆட்சி செய்யும் போது இந்த சம்பள தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போதும் இந்த கம்பெனிகள் முன்வைத்த 2 குறைபாடுகள், உற்பத்தி குறைவடைந்திருக்கிறது, செலவினம் அதிகரிச்சிருக்கு. அப்போது இருந்த தலைவர் இலங்கையினுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா தோட்டங்களை எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டரை வந்து கொடுத்திருக்காரு. இதனால என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த கம்பெனிகள் சம்பளத்தை கொடுத்திருக்காங்க. சரி, இந்த வருடம் மட்டும்தான், இந்த காலப்பகுதியில் மட்டும்தான் இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது 1996ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி கால பகுதியில இதே மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது கம்பெனிகள் மறுபடியும் அதே ரீசனை சொல்றாங்க. அப்பவும் இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்தவங்க சொல்றாங்க, உங்களுக்கு இதை நிர்வகிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க தோட்டங்களை அரசுக்கு கொடுத்துட்டு நீங்க வெளியேறலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் மறுபடியும் என்ன செய்யப்படுதுன்னா கொடுக்கப்படுது. அப்ப கொடுக்கப்படும் போது அவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க, கம்பெனி சம்பளத்தை அதிகரிச்சு கொடுக்குறாங்க. ஆகவே இந்த வரலாற்று சம்பவங்கள் இன்னைக்கு மறுபடியும் திருப்பி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆகவே தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசு இவங்க கம்பெனிகள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க தோட்டத்தை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் ஒண்ணு அவங்க பிறப்பிப்பாங்களா இருந்தா இந்த மலையக மக்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல அவங்க சம்பளத்தை கொடுத்தாலும் இந்த 13 நாள் வேலை நாட்கள் அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் குறைவடைய கூடாது அப்படிங்கிற ஒரு பரவலான பார்வையும் இந்த தொழிற்சங்கங்களால கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆகவே சம்பளம், அதாவது ஒன்று கிடைச்சிட்டு ஒன்றை இழக்கிறதுக்கு இது வந்து வேற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து மலையக மக்களுடைய, அதாவது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஆகவே சம்பளமும் கிடைக்கணும், அதே சந்தர்ப்பத்துல வேலை நாட்களும் அதிகரிக்கணும். அதாவது 25 நாட்கள் வேலை நாட்கள் இருக்கணும். அதே சந்தர்ப்பத்துல இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சம்பளமும் கிடைக்கணும். இந்த 2 விஷயங்களும் கிடைத்தா மட்டும்தான் இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வா என்ன செய்யும் சொன்னா மாறும். இன்னொரு கேள்வியும் இருக்கு, இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லாம செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு பரவலான கேள்வி இருக்கு. இப்ப சம்பள நிர்ணய சபை சம்பளத்தை நிர்வகிச்சுட்டு அது வந்து சம்பளம் வந்து இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கு. ஆகவே தொழிற்சங்கங்களுக்கு இது உடன்படல. ஆகவே கூட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு இந்த கம்பெனிகளினுடைய கூட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமா, அப்படியாவது ரத்து செய்யப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. உலக நாடுகள்ல அரசும் கம்பெனிகளும் இணைந்து செயற்படுகின்ற சில நாடுகள் இருக்கு. அதுல கனடா வந்து ஒரு முக்கிய நாடா சொல்றாங்க. ஆகவே இந்த கூட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த சம்பள நிர்ணய சபையும் இலங்கையினுடைய இந்த கம்பெனிகளும் இணைந்து செயற்படலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதனூடாக என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஆகவே ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இது இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆகவே இதனுடைய முடிவு இன்னும் வெளியாக, இது தற்போது ஒரு 80% தாண்டி இருக்கு. இன்னொரு 20% அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது முழுமையா எப்ப தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த கெசட் வெளியாகுமாக இருந்தால்
இதில் எந்த விதமான மாற்றங்களையும் கம்பெனிகள் ஏற்படுத்த முடியாது. அரசினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த கெசட்ல இந்த ஒரு விஷயம் வெளிவந்தா மட்டும்தான், அல்லது வெளிவரும், எப்படியுமே இன்னும் ஓரிரு நாட்கள்ல இது வெளிவரும். வெளிவந்தால் இந்த மலையக மக்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒரு உறுதியான ஒரு விஷயமா மாறும். அது அப்படி உறுதியானாலும் இந்த 13 நாட்கள் வேலை நாட்கள் அப்படிங்கிறது இல்லாமக்கப்பட்டு அந்த 25 நாட்கள் அப்படிங்கிற ஒரு வேலை நாட்கள் கொண்டு வரப்பட வேண்டும். எந்த விதமான சலுகைகளும் அதுல கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து இல்லாமக்க கூடாது. அந்த சலுகைகளோட இவங்களுக்கு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் பட்சத்துல மட்டும்தான் இந்த சம்பள அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு நன்மையான ஒரு விஷயமா இருக்கும். இல்லாத பட்சத்துல இது ஒரு பாதிப்பான ஒரு விஷயமா என்ன செய்யும் சொன்னா மாறும். எந்த விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தாது. காரணம், இந்த 13,000 சம்பளத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல ETF, EPFக்கு ஒரு தொகை பணம் போயிரும், அதுல சந்தா காசுக்கு ஒரு தொகை பணம் போயிரும், அதுல கோவில் கணக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தொகை போயிரும். எல்லாம் போக கடைசியா மக்களுக்கு மிஞ்ச போறது 6,000 ரூபாய் தான் என்ன செய்ய போகுதுன்னா இது மிகுதியா இருக்கக்கூடிய ஒரு சம்பளமா மாறும். ஆகவே இந்த ஒரு சம்பளத்தை வைத்துக்கொண்டு வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாது. ஐக்கிய நாடுகளுடைய அறிக்கையின்படி வறுமைக்கு உட்படக்கூடாது அப்படின்னு சொன்னா அவரோட அடிப்படை சம்பளம் 22,000 ரூபாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கை ரூபாவில் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. அதே இலங்கையினுடைய ஒரு மத்திய வங்கியினுடைய அறிக்கையின்படி 12,000 ரூபாய்க்கு அதிகமான ஒரு சம்பளத்தை பெற்றா மட்டும்தான் அவங்க வறுமை இல்லை அப்படிங்கிற நிலைக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய அறிக்கை சொல்லுது. ஆகவே இந்த 2 அறிக்கைகளையும் இலங்கை இந்த மலையக மக்கள் உட்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சம்பளமும் அதிகரிக்கணும், அதே சந்தர்ப்பத்தில் வேலை நாட்களும் அதிகரிக்கணும், சலுகைகளும் இல்லாமக்க கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு கோரிக்கையும் இந்த இடத்துல என்னால் முன்வைக்கலாம். என்னன்னு சொன்னா இந்த உற்பத்தி குறைவடைகிறது, அதே போல இந்த செலவினங்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த தொழிற்சங்கங்கள் மறுபடியும் ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆய்வையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதை நம்ம உருவாக்கி நம்ம சமர்ப்பிப்போமாக இருந்தா அவங்களுடைய அந்த நிலையை என்ன செய்யலாம்னா நம்ம இன்னும் வாதிட்டு வெல்லக்கூடியதாக இருக்கும். இந்த கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த ஒரு சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பால என்ன செய்யப்பட்டுக்கிட்டு சொன்னா பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு. ஆகவே நானும் ஒரு சில கேள்விகளோட இந்த ஒரு பதிவை முடிச்சிருக்கேன். இது தொடர்பாக இன்னும் அதிகமான தகவல்கள் வெளியேறும் பட்சத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த ஒரு காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.